ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 10. அற்பருக்கு பவிஷு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பார்கள். 7வது அத்தியாய இறுதியில், அதாவது 129ஆம் பக்கத்தில், வெள்ளை வீட்டில் உள்ள துரை தமது ஆராய்ச்சி சாலை மேஜையின் மேல் பிரேதத்தை படுக்க வைத்துவிட்டு போய் பிரேதத்தை எடுத்து வர உதவி புரிந்த ராமசாமி, சொல்லமுத்து, சண்முகம், ஆண்டி ஆகிய 4வருக்கும் கண்களில் மருந்து ஊற்றினதால் கண்கள் தெரியாமல் இருந்ததை வேறு மருந்தை ஊற்றி கண்கள் தெரியும்படி செய்தபின் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 600 ரூபாய்கள் வீதமும், கோபாலனுக்கு மட்டும் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய கண்களுக்கு மருந்து ஊற்றும் முன் நோட்டுகளாக 1500 ரூபாய்கள் 100 ரூபாய் நோட்டுகளாக 15 நோட்டுகள் கொடுத்துவிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு கொடுத்த வீதாசாரப்படி ரூபாய்கள் 600 கொடுத்து அனுப்பினார். ரூபாய்களை வாங்கி கொண்டு சென்ற 5வரும் அவர்கள் ஆயுட்காலத்தில் ஏக சமயத்தில் ரூபாய் 10க்கு மேல் கையில் வாங்கி அறியாதவர்களாதலாலும் திடீரென அவர்கள் எதிர்பாராத விதமாய் ஒவ்வொருவர் கையிலும் ரூபாய்களாக 600 ரூபாய்கள் கொடுக்கப்படவே அது கனவா நினைவா என சந்தேகப்பட்டு அடிக்கடி தொட்டு பார்த்து பொழுது விடிந்ததும் முதலில் எல்லோரும் அழகான துணிகள் வாங்கி உடுத்திக் கொள்வதெனவும், ஷோக்கான துணிகள் அவ்வூரில் அகப்படாததால் முதலில் திருச்செந்தூர் சென்று அங்கிருக்கும் ஷாப்பில் அகப்படக்கூடிய துணிகளை வாங்கி கொண்டு திருநெல்வேலிக்கும் பின் சென்னைக்கும் போய் குஷாலாய் ஒரு மாத காலம் கழித்து வந்த பின் தத்தம் இஷ்ட பிரகாரம் ஆடு மாடுகள் வாங்கியோ கடை வைத்தோ கான்ட்ராக்ட் எடுத்தோ சுகஜீவனம் செய்வதென தீர்மானித்து அதிகாலையில் போகும் டிராம் வண்டி ஏறி திருச்செந்தூர் சென்றார்கள். அங்கு சென்றதும் அவ்வூர் கடைகளில் அகப்படக்கூடிய போலி பட்டில் அவர்களுக்கு மனம் பிடித்தது போல் பெரிய பூக்கள் போட்ட துணிகள் வாங்கி சொக்காய்கள் தைக்க கொடுத்துவிட்டு மேற்படி பட்டிலேயே அவர்களுக்கு மனம் பிடித்த பல வர்ணங்களில் அங்கவஸ்திரங்கள் வாங்கி போட்டுக்கொண்டு மயிர் கத்திரிக்கும் நவீன அம்பட்டன் கடைக்கு போய் புது மோஸ்தரில் மயிர் வெட்டிவிடும்படி கேட்டுக்கொண்டார்கள். அம்பட்டன் அன்று தனக்கு நல்ல நாள் என்றும் அதிகாலையிலேயே 5 ரூபாய் சம்பாத்தியம் அகப்பட்டது அதிர்ஷ்டமே என்றும் எண்ணிக்கொண்டு அவர்களை அதிக மரியாதையாய் கண்ணாடிகளுக்கு எதிரில் போடப்பட்டிருக்கும் நாற்காலிகளில் உட்கார செய்து ஒவ்வொருவர் கையிலும் ஒவ்வொரு விசிறியை எடுத்து கொடுத்து விசிறி கொள்ள சொல்லிவிட்டு தன்னிடம் உள்ள 36 தினுசாக மயிர் வெட்டும் படங்களை கொண்டு வந்து காட்டி அவைகளில் அவர்களுக்கு பிடித்தமானதை காட்டினால் அம்மாதிரி வெட்டுவதாக சொன்னான். உடனே அம்பட்டன் ஓர் புட்டியிலிருந்து வெள்ளையான ஆடை போன்ற வஸ்துவை, அதாவது ஹேர் கிரீம் தடவி தந்த சீப்பால் சீவி மயிர் உடம்பின் மேல் விழாமல் தூய வெள்ளை அங்கியை கழுத்து முதல் கால் வரை மாட்டி மயிர் வெட்டி முகத்திற்கு வாசனை போட்டு ஷவரம் செய்து உடனே ஷவரம் செய்த பாகம் எரியாமல் இருப்பதற்கும் ஜில்லென்று குளிர்ச்சியாயிருப்பதற்கும் ஓர் வாசனை வஸ்துவை முகத்தில் தடவி அவர்களுக்கு இஷ்டமான பிரகாரம் தண்ணீரிலாவது வெந்நீரிலாவது ஸ்நானம் செய்யலாம் என்றும், பன்னீர் ஊற்றிய வாசனை ஜலத்தில் ஸ்நானம் செய்ய இஷ்டப்பட்டால் ஒவ்வொருவருக்கு 2 ரூபாய் வீதம் அதிகம் கொடுப்பதாகில் வாசனை தண்ணீர் ஸ்நானத்திற்கு கொடுப்பதாகவும் சொன்னான். கோபாலன் மட்டும் தனக்கு வாசனை கலந்த தண்ணீர் கொடுக்கும்படி சொல்லி ஸ்நானம் செய்தான். மற்றவர்கள் வெந்நீரில் ஸ்நானம் செய்தார்கள். உடனே அம்பட்டன் தனக்கு சேர வேண்டிய தொகைகளை பெற்றுக்கொண்டதோடு இனாமும் கேட்டான். கோபாலன் எல்லோருக்குமாக சேர்த்து 1 ரூபாய் இனாம் கொடுத்ததும் எல்லோருமாக சேர்ந்து மாம்ச சிற்றுண்டி சாலை சென்று இஷ்டமானபடி வயிறு புடைக்க சாப்பிட்டுவிட்டு துணிகள் தைக்கும் கடைக்கு சென்று துணிகள் தைத்து முடியாததால் அங்கு காத்திருந்தனர். நிற்க முந்தைய அத்தியாயத்தின் கடைசியில் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களிடம் துப்பறியும் கோவிந்தன் மீன்கந்தன் மகன் கோபுவை கவனித்தால் ஏதாவது துப்பு தோலங்கலாம் என்று சொல்லி சென்றதும் ஏதாவது தக்க காரணம் இல்லாமல் கோவிந்தன் கோபுவை கவனிக்க சொல்லியிருக்க மாட்டார் என்றும் வெகு நேரம் யோசனை செய்து பார்த்தார். மேலும் ஸ்ரீனிவாசலு ராஜுகாரின் பிரேதத்தை கண்டுபிடிப்பது இப்போது முடியாத காரியம் என்றே என் மனத்தில் திட்டமாய்ப்படுகிறது என கோவிந்தன் சொன்னதால் அதை பற்றிய விவரம் கோவிந்தனுக்கு ஒரு கால் திட்டமாய் தெரிந்திருக்குமோ எனவும், அப்படி தெரிந்திருந்தால் தன்னிடம் அதை பற்றிய விவரம் சொல்லாமல் மறைத்ததற்கு காரணம் ஏதாவது இருக்க வேண்டும் எனவும் ஆலோசித்துவிட்டு உடனே கோபுவை தேடி கண்டுபிடித்து கொண்டு வரும்படி போலீஸ் இன்ஸ்பெக்டரையே அனுப்பினார்.
அவர் தன் கூட 3 போலீஸ்காரரை அழைத்து கொண்டு போய் விசாரித்ததில் அதிகாலையில் கோபாலன், ராமசாமி, சொல்லமுத்து, ஆண்டி, சண்முகம் ஆகிய 5வரும் டிராம் வண்டி ஏறி திருச்செந்தூர் சென்றதாக கேள்விப்பட்டவுடனே சுமை எடுத்துக்கொண்டு 10-20 மைல் 2-3 அணா கூலிக்கு நடந்து போகும் அந்த 5வரும் டிராம் ஏறி போகிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இருப்பதாக நினைத்து உடனே ஸ்பெஷல் டிராம் ஏறி திருச்செந்தூர் சென்று விசாரிக்க படிப்படியாய் அவர்கள் ஜவுளி கடையில் ஒவ்வொருவரும் 20-30 ரூபாய்களுக்கு துணிகள் வாங்கியதும், அதிக பணம் கொடுத்து மயிர் வெட்டி கொண்டதும், மாம்ச சிற்றுண்டி கடையில் ஒவ்வொருவரும் 1-2 ரூபாய்களுக்கு சாப்பிட்டு சென்றதும், பின் துணிகள் வாங்கி கொண்டு திருநெல்வேலிக்கும் சென்னைக்கும் போவதாக பேசிக்கொண்டதையும் கேள்விப்பட்டவுடனே அவரது சந்தேகம் அதிகப்பட்டு ஜல்தியாய் தையல் கடைக்கு போக, அப்போதுதான் அவர்கள் துணிகள் வாங்கி கொண்டு பஸ்ஸுக்கு போனதாக கேள்விப்பட்டு அங்கு போக, அப்போதுதான் பஸ் புறப்பட்டு சுமார் 10 கஜ தூரத்தில் போய்கொண்டிருந்தது. உடனே பல முறை பலமாய் பிகில் ஊதி மோட்டார் பஸ்ஸை நிறுத்தும்படி செய்து அங்கு போய் பார்க்க, அவர்கள் 5வரும் தனவான்களைப் போல உடைகள் அணிந்து தாம்பூலம் போட்டுக்கொண்டு உல்லாசமாய் வீற்றிருக்க கண்டார். அவர்கள் 5வரையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இறங்கும்படி சொல்ல, கோபாலன், அவசரமாக திருநெல்வேலி போகிறோம், இப்போது இறங்க முடியாது என சொன்னான். உடனே போலீஸ்காரரை விட்டு அவர்களை இறங்க சொல்ல, அவர்கள் அப்போதும் இறங்காமல் வாதிட்டனர். போலீஸ்காரர் பலவந்தமாய் ஒருவரை இழுத்து கீழே விட்டு மற்றொருவரை இறக்கும் முன் இறங்கியவன் மறுபக்கம் போய் ஏறிக்கொள்ள, இவ்வாறு 15 நிமிஷம் வரையில் அவர்கள் வம்பு செய்ததால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜவானை அனுப்பி விலங்குகளுடன் 10 கான்ஸ்டபிள்களை அழைத்து வர செய்து 5வருக்கும் விலங்கு மாட்டி அழைத்து போகும்போது அந்த 5வரும் 5 பெட்டிகள் பஸ்ஸில் வைத்திருப்பதாக சொல்லி பஸ்காரன் பெட்டிகளை இறக்கி கொடுத்தான். அப்பெட்டிகளையும் அவர்களையும் ஸ்டேஷனுக்கு அழைத்து போய் அடைத்து முதலில் கோபாலனை கூப்பிட்டு வைத்து அவன் பெட்டியை திறக்க சொல்ல அவன் மறுத்தான். உடனே கிராம முன்சிப்பையும் 2 கனவான்களையும் வரவழைத்து அவர்கள் எதிரில் அந்த பெட்டியை திறக்க, அதில் புது துணிகளும் 15 ரூபாய் நோட்டுகளும் ரூபாய்களாக 537 ரூபாய்களும் இருந்தன. ரூபாய்கள் ஏது என கேட்டதற்கு அவன் யாதொரு பதிலும் கொடுக்கவில்லை. அவ்வாறே மற்ற 4 பெட்டிகளை சோதிக்க ஒவ்வொருவர் பெட்டியிலும் 560 சில்லறை ரூபாய்கள் இருந்தன. அவர்களிடம் ரூபாய்களை பற்றி கேட்டதற்கு யாதொரு ஜவாபும் சொல்லவில்லை. கிராம முன்சீஃபிடமும் அவ்விரு கணவான்களிடமும் பெட்டிகளில் இருந்த வஸ்துக்களின் ஜாப்தாவில் கையெழுத்துக்கள் வாங்கியதும் அவர்களை அனுப்பிவிட்டு கோபாலனை மட்டும் தனி அறையில் கொண்டு போய் வைத்துக்கொண்டு போலீஸ் மரியாதைகள் நடத்தியும் அவன் வாயை திறக்கவில்லை. போலீசாரால் கூடிய வரையில் அவனை இம்சித்து பார்த்தும் அவன் பதில் சொல்லவே இல்லை. அப்பால் இன்னும் பலமாய் மரியாதைகள் நடத்தவே மூர்ச்சித்து கீழே விழுந்துவிட்டான். அப்பால் அவன் மூலமாய் சமாச்சாரங்கள் அறிவது சாத்தியமல்லவென அறிந்து மற்ற 4வரையும் ஒவ்வொருவராக அழைத்து ஒவ்வொருவனும் மௌனம் சாதித்த போதிலும் அடிகளின் சூடு ஏற ஏற ஒவ்வொருவராக கொஞ்சம் கொஞ்சம் சமாச்சாரம் சொன்னார்கள். அப்பால் 5வரையும் இன்ஸ்பெக்டர் அழைத்து வந்து டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களிடம் விட்டு அவர்களிடம் கிரகித்த விஷயங்களை தெரிவித்தார். உடனே டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட் வாரண்டுடன் 10 போலீசாரை துப்பாக்கிகள் சகிதம் அழைத்து போய் வெள்ளை வீட்டில் இருக்கும் டாக்டர் தாம்சன் துரையை பார்த்து அவருக்கு வாரண்டை காட்டி வீடு பூராவும் சோதனை போட வேண்டும் என்று சொன்னார். துரை அவர்கள் அவ்வாறு செய்வதில் எவ்வித ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி தன் வேலைக்காரனை கூப்பிட்டு எல்லா அறைகளையும் திறந்து காட்டும்படி சொல்லிவிட்டு சோதனை செய்ய போன இன்ஸ்பெக்டரை தன் ஆராய்ச்சி சாலையில் உள்ள எந்த வஸ்துக்களையும் தொட வேண்டாம் என்றும் தொட்டால் ஒரு கால் அபாயமாய் முடியும் என்றும் எச்சரித்து அனுப்பிவிட்டு டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்களை தனியாய் தன் அந்தரங்க அறைக்கு அழைத்து சென்று தான் ஸ்ரீனிவாசலு ராஜு இறந்த பின் அவர் பிரேதத்தை எப்படியாவது கொண்டு வந்து சில பரீட்சைகள் செய்வதற்காக அந்த ஊரில் வந்திருந்ததாயும் பிரேதத்தை அதற்காக எடுத்து வர சொல்லி ரூபாய்கள் கொடுத்தது உண்மை என்றும் பிரேதத்தை அங்கு படுக்க வைத்துவிட்டு அவர்கள் 4 கண்களுக்கும் மருந்து ஊற்றி கண்கள் தெரியும்படி செய்த பின் அவர்களுக்கு வாக்களித்த ரூபாய்களை கொடுத்துவிட்டு வந்து பார்த்தபோது பிரேதம் மாயமாய் மறைந்து விட்டதென்றும் உண்மையாய் சொன்னார். ஸ்ரீனிவாசலு ராஜுவின் பிரேதத்தை எடுத்து வர சொன்ன விஷயம் பகிரங்கப்பட்டுவிட்டால் டாக்டர் தாம்சன்
அவர் வேலைக்காரர், பிரேதத்தை எடுத்து வந்த கோபாலன் முதலிய ஐவர் ஆகிய இவர்களை அங்கு எவ்வளவு பந்தோபஸ்தில் வைத்தாலும் அவ்வூரில் உள்ளவர்களும் ஸ்ரீனிவாசலு ராஜுவின் பேரில் அதிக விசுவாசம் உடைய அக்கம் பக்கம் ஊர்களில் உள்ள அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களும் கலகம் செய்து போலீசாரை எதிர்த்து பிரேதத்தை எடுத்து வந்ததில் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் சித்திரவதை செய்து விடுவது திண்ணம் என நினைத்து, தான் இருந்தும் அப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கவிடக்கூடாது என நினைத்து உடனே அதில் சம்பந்தப்பட்டவர்களையெல்லாம் மூடின டிராம் வண்டியில் ஏற்றி தானும் போலீசாருடன் கூடவே சென்று திருச்செந்தூர் சேர்ந்து டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் தந்தியின் பிரகாரம் தயாராய் வைத்திருந்த மூடிய மோட்டார் வண்டியில் எல்லோரையும் ஏற்றி பாளையங்கோட்டை பெரிய ஜெயிலில் கொண்டு போய் சேர்த்தார். இதற்குள்ளாக வெள்ளை வீட்டில் வந்திருந்த டாக்டர் தாம்சன் துரையின் தூண்டுதலின் பேரில்தான் ஸ்ரீனிவாசலு ராஜுவின் பிரேதம் கோபாலன் முதலியவர்களால் எடுத்து போகப்பட்டதென்ற விஷயம் முதலில் ஒரு சிலருக்கும் அப்பால் பலருக்கும் பின் பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கும் தெரிந்ததும் அந்த துரை தன் வீட்டில்தான் இருப்பான் என்று, அவனை இனி ஒரு நிமிஷம் கூட உயிருடன் வைக்கக்கூடாதென்றும் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் தடிகள், ஈட்டிகள், கத்திகள், கவுன்கள் எடுத்துக்கொண்டு வந்து கதவை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே போவதற்காக உள்ளிருந்த கதவில் கைகளை வைத்து தள்ளியதும் அவர்கள் கைகள் மின்சார சக்தியால் கெட்டியாக கதவுடன் சேர்த்து பிடித்து கொள்ளப்பட்டன. அவர்களால் கூடிய வரையில் இழுத்து பார்த்தும் முடியவில்லை. அவர்களை விடுவிக்க சென்று பிடித்த எல்லோர் கைகளையும் அவ்வாறு பிடித்து கொள்ளவே அங்கு கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபன் பக்கத்தில் உள்ள சுவற்றை பிடித்து அங்குள்ள மின்சார கம்பிகளை வெட்ட வேண்டும் என்றும், அப்படி வெட்டும்போது கூட கைகளில் மின்சார சக்தி ஏறாதபடி ரப்பரினால் கைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லி அவ்வாறு சுவற்றை இடித்து கம்பிகளை அறுக்கவே அவர்கள் கைகள் விடுபட்டன. இன்னும் வீடு முழுவதிலும் என்னென்ன சூட்சமங்கள் அமைத்திருக்கிறானோ என தெரியாததால் வீட்டிற்குள் போவது அபாயமாய் முடியும் எனவும், ஆகையால் வெளியில் இருந்தபடியே பல வைக்கோல் கட்டுகளை கொண்டு வந்து அவ்வீட்டில் கெரோசின் ஆயில் ஊற்றி நெருப்பு வைக்க வீடு பற்றி கொண்டு சுமார் அரை மணி நேரத்தில் பஸ்மீகரமாகிவிட்டது. அப்பால் பிரேதத்தை எடுத்து வந்த கோபாலன், ராமசாமி, சொல்லமுத்து, ஆண்டி, சண்முகம் ஆகிய ஐவரையும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து அடைத்திருப்பதாயும், அவர்களை வெளியில் இழுத்து கொண்டு வந்து சிலர் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டுமென்றும், சிலர் முள்ளு பீப்பாயில் போட்டு உருட்ட வேண்டுமென்றும், சிலர் ஒவ்வொரு மயிர்காலுக்கும் ஊசி இறக்க வேண்டுமென்றும், சிலர் இரும்பை பழுக்க காய்ச்சி பிரேதத்தை எடுத்து வந்த கைகளில் சூடு போட வேண்டுமென்றும் அவர்களுக்கு தோன்றிய விதமாய் பேசிக்கொண்டு ஓவென்று கூச்சல் போட்டுக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்றார்கள். அங்கு போலீசார் எவரும் இல்லை. அவர்களை தடுப்பவர்களும் யாரும் இல்லை. போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்கள் எழுந்து வந்து என்ன காரியமாய் வந்தீர்கள் என்று மரியாதையாய் கேட்டார். கோபாலன் முதலிய ஐவர்களை தங்களிடம் ஒப்புவித்து விட வேண்டுமென்றும், தங்கள் இஷ்டப்பிரகாரம் அவர்களை தண்டித்தால் ஒழிய தங்கள் மனக்கொதிப்பு அடங்காதெனவும் தெரிவித்தனர். 4 மணி நேரங்களுக்கு முன்னால் டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் கைதிகளை பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டதாகவும், போலீஸ் ஸ்டேஷனில் கைதிகள் யாரும் இல்லை என்றும், தமது வார்த்தையை நம்பாவிட்டால் அவர்களில் யார் யாருக்கு போய் பார்க்க இஷ்டமோ அவர்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் பார்த்து திருப்தி செய்து கொள்வதில் தனக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்றும் சாத்வீகமாய் தெரிவித்தார். அவர்களில் முக்கியஸ்தர் போய் ஸ்டேஷன் முழுவதும் சோதித்து பார்த்துவிட்டு இன்ஸ்பெக்டர் தெரிவித்தது உண்மைதான் என்று சொன்னவுடனே அமைதியாய் போய்விட்டார்கள். வேட்டை நாய்கள் மான் கூட்டத்தை கண்டால் எவ்வாறு துரத்துமோ அவ்வாறு கும்பலை கண்டவுடனே துரத்துவது பெரும்பான்மையான போலீசாருடைய செய்கையாதலால் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய நடத்தை இதை வாசிக்கும் பெரும்பாலோருக்கு ஆச்சரியத்தை விளைவித்திருக்கக்கூடும். அவ்வாறு செய்ததும் இன்ஸ்பெக்டர் அவர்களுடைய சொந்த அபிப்பிராயமும் அன்று. டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் போவதற்கு முன்னால் அந்த பிராந்தியத்திலேயே ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜுகாரு என்றால் விரும்பாதவர்களே கிடையாதென்றும், அவர் எவ்விதமான அக்கிரமமும் செய்யாதவர் என்றும், ஏழைகளுக்கு இறங்குபவர் என்றும், சிறு குழந்தை போனால் கூட பட்சமாய் பேசப்பட்டவர் என்றும், அவருக்கு விரோதியே எவரும் இல்லை என்றும், பிரபல சொத்துக்காரர் என்றும், சொல் சக்தி உள்ளவர் என்றும், அப்பேற்பட்டவருடைய பிரேதத்தை ஓர் வெள்ளையன் சோதனை செய்வதற்காக எடுத்து வர செய்தான் என்று கேள்விப்பட்ட ஜனங்களுக்கு ஆத்திரம் பொங்குவது இயற்கையே என்றும், அந்த ஆத்திரம் அடங்க அவர்கள் சட்டவிரோதமாய் ஏதும் செய்ய தலைப்படுவார்கள் என்றும்
அப்பேற்பட்ட சமயங்களில் அவர்கள் ஆத்திரம் அடங்க சற்று விட்டு கொடுப்பதே நலமென்றும், இல்லாவிடில் பொது ஜனங்களிலும் சர்க்கார் உத்தியோகஸ்தரிலும் பலர் கொல்லப்படும்படியான கஷ்டமான நிலைமை ஏற்படுவதோடு பின்னாலும் அந்த கொதி படங்க பல மாதங்கள் பிடிக்கும் என்றும், அப்போதும் பூராவாய் சாந்தப்படாதென்றும், ஆகையால் இன்னின்ன விதமாய் நடந்து கொள்வதுதான் நலம் என்றும் அவ்வாறு நடந்து கொள்ளும்படி சொல்லி எச்சரித்து சென்றார். ஆகையால்தான் இவ்வளவு பயங்கரமான நிலைமை பிராண ஆபத்துக்கள் இல்லாமலும் வெள்ளை வீடு எரித்தது நீங்களாக வேறு சட்டவிரோதமான காரியம் ஏதும் நடைபெறாமலும் அத்துடன் சாந்தியடைந்தது. நிற்க டெப்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் எவ்வளவு சாமர்த்தியமாய் டாக்டர் தாம்சனை பல கேள்விகள் கேட்டு பார்த்தும் அவர் பூலோகத்தில் உள்ள கோடிக்கணக்கான ஜனங்களின் நன்மையை நாடி தான் அநேக 1000 ரூபாய் செலவழித்து ஆராய்ச்சி சாலை அங்கு ஏற்படுத்தி ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜு இறந்த பின் அப்பரீட்சை நடத்துவதற்காகவே அங்கு வந்து தமது அரிய நேரத்தை வியர்த்தப்படுத்தி கொண்டிருந்ததாகவும், தனது ஆராய்ச்சி நிறைவேறியிருந்தால் தான் செலவழித்த பொருட்களை பற்றியும் வீண் காலப்போக்கை பற்றியும் வருந்த மாட்டார் என்றும், அவ்வளவு செய்தும் பிரேதத்தை எவருக்கு தெரியாமலும் அக்குடும்பத்தார் அனுமதி இல்லாமலும் எடுத்து வந்தது சட்டவிரோதமான செய்கை என அறிந்தும் அதனால் ஏற்படக்கூடிய சிறைவாசம் முதலியவைகளை பொருட்படுத்தாது வந்ததாயும், தனது மனோபீஷ்டம் நிறைவேறியது போல் தோன்றி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமற் போய்விட்டதே என்றும் வருந்தி கொண்டிருந்தாலும் அவர் சொன்னது உண்மையாயிருக்கக்கூடும் எனவும் அவர் மனதில் தோன்றிற்று. துரையின் ஆராய்ச்சி சாலை மேஜையின் மேல் வைத்த பிரேதம் எவ்வாறு மாயமாய் போயிருக்கக்கூடும் என்றும், கோபுவை விசாரித்தால் ஏதாவது துப்பு துலங்கக்கூடும் எனவும் கோவிந்தன் சொன்னபடி விசாரித்ததில் துப்பு துலங்குவது போல் துலங்கி முன்னையை விட அதிகமான சந்தேகத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டதே எனவும், கோவிந்தன் சொன்ன பிரகாரமே இனி ஸ்ரீனிவாசலு ராஜுவின் பிரேதம் அகப்படுவது கஷ்டம் எனவும் தனக்குள் தீர்மானித்துக் கொண்டு தன் இதர வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜு அவர்கள் அறையில் வைக்கப்பட்டிருந்த கணக்கு புஸ்தகங்களை டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் சீல் வைத்து பந்தோபஸ்தாய் வைத்திருப்பதாக சொன்னார் அல்லவா? சென்னையிலிருந்து கணக்குகளை பரிசோதிக்கும் நிபுணர் ஒருவரை வரவழைத்து அவைகளை சோதிக்க செய்ததில் பல பொய்க் கணக்குகள் எழுதப்பட்டு மோசம் செய்திருப்பதாக தெரிந்தது. அவைகளை பற்றி காந்திமதியா பிள்ளையை கேட்டதற்கு வரவு வந்த தொகைகளையெல்லாம் அப்போதைக்கப்போது ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜுகாரிடம் தான் கொடுப்பது வழக்கம் என்றும், தான் செம்பால் அடித்த காசு கூட வைத்துக் கொள்வதில்லை என்றும், அவர்கள் சொன்னபடி கணக்குகள் எழுதுவதே தன் வேலை என்றும், தனக்கு தெரிந்த வரையில் 3 தலைமுறைகளாய் தன் முன்னோர்களும் தானும் கணக்கு வேலை பார்த்து வருவதாகவும், அதற்கு முன் எத்தனை தலைமுறைகளாகவோ தங்கள் முன்னோர்கள் அவ்விடத்திலேயே நம்பிக்கையாய் வேலை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். புஸ்தகத்தில் பல பக்கங்களில் ஸ்ரீமான் ஸ்ரீனிவாசலு ராஜுகாரு கையெழுத்து செய்திருப்பதாயும், ஸ்ரீனிவாசராஜு அதிக புத்தி கூர்மையுடையவர் என்றும், சரியான கணக்குகள் இல்லாவிட்டால் அவர் எவ்வாறு ஆங்காங்கு கையொப்பமிட்டு இருக்கக்கூடும் என்றும் கேட்டார். ஆயினும் இன்னும் சில தினங்கள் வரையில் அவரை ரிமாண்டிலேயே வைத்திருக்க வேண்டுமென டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். திரு ஜே.ஆர். ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.